ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிட்யூட் குடுத்துருக்கோம். ரீசனிங்க்கான வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அப்படிங்கிறத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல கிளர்க் மெயின்ஸுக்குன்னு ஒண்ணு போட்டிருந்தேன். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு. அதில பசிலோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். இதுலயும் பசிலுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். ஆனா, அடிஷ்னலா நமக்கு 2 டாபிக் இதில எக்ஸ்ட்ராவா வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்புட், அவுட்புட். இன்புட், அவுட்புட்டும் லாஜிக்கல் ரீசனிங்கும் சேர்ந்து ஒரு 8 டூ 10 கொஸ்டின். இது 2ம் சேர்ந்து ஒரு 8 டூ 10 கொஸ்டின் கண்டிப்பா கேரண்டியா 8 டூ 10 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இது 2மே நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல கொஞ்சம் சான்சஸ் கம்மி. அதுக்கு பதிலா அவங்க கோடிங், டிகோடிங் அந்த பசில எக்ஸ்ட்ராவா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதில ஸ்கோரிங் பார்ட் என்ன சார் அப்டின்னா, நமக்கு இருக்கிறது 30 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? 30 மினிட்ஸ்ல அ 40 கொஸ்டின் 50 மார்க். ஓகேங்களா? 50 மார்க்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.25 மார்க் இருக்கு. அப்போ நம்ம எப்படி இந்த கொஸ்டின செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கோர் இதில அடங்கியிருக்கும். ஆப்டியும் சரி, ரீசனிங்கும் சரி இதே பேட்டர்ன் தான். 40 கொஸ்டின் 50 மார்க். ஓகேங்களா? இந்த 30 மினிட்ஸ எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க ஒரு 3 பார்ட்டா பிரிங்க. ஓகேங்களா? அந்த 3 பார்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசில். அப்புறம் இன்புட், அவுட்புட். அதுக்கப்புறம் மிஸ்செலேனியஸ். இது மாரி 3 பார்ட்டா பிரிச்சு, டைமே செக்ரிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட் பூஸ்டரா என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்த இன்இக்வாலிட்டி வீடியோ நானு அபித் சாருடைய பெய்டு கோர்ஸ்ல குடுத்துருக்கேன். அண்ட் அதில ஒரு கொஸ்டின் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கொஸ்டின நான் வேணா YouTubeல ஷார்ட்ஸ்ல கொண்டு வரேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சரி. செகண்ட் ஷிஃப்ட்ல எந்த மாரி கேட்டிருந்தாங்க அப்டின்னா, ஸ்கோர் பூஸ்டரா உங்களுக்கு சிலாஜிசம், டைரக்ஷன் கோடிங், டிகோடிங் எல்லாம் 1 மார்க் கேட்டிருக்காங்க. அது மிஸ்செலேனியஸ்ல வந்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் வர்றதுல. 3 மார்க் ஆர்டரிங், ரேங்கிங். அப்போ நமக்கு ஸ்கோர் பூஸ்டர்ல என்னென்ன வரும்? பிளட் ரிலேஷன் வரும், சிலாஜிசம் வரும், டைரக்ஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங், டிகோடிங் கூட சில நேரங்கள்ல 5 மார்க் கேட்பாங்க. கோடிங், டிகோடிங் வரும். ஆர்டரிங் பசில் வரும். ஓகேங்களா? பிளட் ரிலேஷன், அப்புறம் இன்இக்வாலிட்டி. ஸோ, இதுல இருந்து இதுல இருந்து இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன் இந்த மாரி மிஸ்செலேனியஸ்லேருந்து நமக்கு மினிமம் 8 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் 12 கொஸ்டின் இருக்கும். ஸோ 8 டூ 12 கொஸ்டின் இந்த மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்லேருந்து இருக்குல்ல, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம குயிக்கா அட்டெண்ட் பண்ணிறணும். அதுக்கப்புறம் பசில் சீட்டிங்லேருந்து ஒரு 18லேருந்து 20 மார்க் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்ல பாருங்க. பாக்ஸ் பசில், சிங்கிள் ரோ பசில், அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் பசில். ஓகேங்களா? சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல ஃப்ரீக்வென்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா. ஓகேங்களா? கலர் பேஸ் பண்ண வேரியபிள் பசில், இயர் பசில், பேரலல் ரோ பசில். பேரலல் ரோ பசில் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அது நம்பர் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வேரியபிள் நம்பர். நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வேரியபிள். ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அபித் சாருடைய பெய்டு கோர்ஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். நீங்க யாராச்சும் யூஸ் பண்றீங்க, அபித் சாருடைய பெய்டு கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதில நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அப்ரோச்சபிளான பர்சன் தான். இதில நீங்க செலக்டிவா அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே, நல்ல மார்க் எடுத்திருக்கலாம் லாஸ்ட் இயர்ல. ஓகேங்களா? ஸோ இது இருக்கக்கூடிய எல்லா பர்சனும் அட்டெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இப்போ இதிலேருந்து 8 டூ 12 கொஸ்டின் ஆச்சா, இந்த 5 பசில்ல நம்ம பெஸ்ட்டா 3 பசில்ஸ் பிக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் எந்த பஸ்ஸில அட்டெண்ட் பண்ணணும், எந்த பஸ்ஸில அட்டெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு. 2023ல ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ண ஒரு பசில் கேட்டிருந்தாங்க. அது எடுத்த எல்லாருமே இல்ல, ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த பஸ்ஸில கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆனா அதே எக்ஸாம்ல ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. மந்த் ஃப்ளோர் அந்த மாரி வேற வேற பசில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அது அப்ரோச்சபிள் ஆயிருச்சு.
ஆனா, இந்த ஆர்கனைசேஷன் பசில் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அத எடுத்தவங்கலாம் கொஞ்சம் அட்டெம்ப்ட் குறைஞ்சது. அப்பலாம் செக்ஷனல் டைமிங் இல்லாம இருந்த டைமு. ஸோ கண்டிப்பா ஓவரால் அட்டெம்ப்ட்டே குறைஞ்சது அதனால. இப்ப கேட்கக்கூடிய பசில் உங்களுக்கு ஃபெமிலியரான பசிலா? நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண பசிலா? அந்த பசில எடுத்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா குயிக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. 1 ஆர் 2 பசில்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த பசில விட்டுட்டு மத்த பசில்ஸ சூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் இன்புட், அவுட்புட். இன்புட் இன்புட், அவுட்புட்ட பொறுத்தவர அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில 5 ஸ்டெப்பையும் நீங்க கிராக் பண்ணணும். 5 ஸ்டெப்ஸையும் 5ஓ 6ஓ எத்தன ஸ்டெப் அவங்க கேட்குறாங்களோ, எல்லா ஸ்டெப்ஸையும் கிராக் பண்ணி அவுட்புட் வர ஷூரா இதுதான் நமக்கான மெத்தட் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா டீகோட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்க இன்புட், அவுட்புட் எடுக்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 1 ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வந்து ஓகே. கிராக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரே ஃப்ளோல போற மாரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5ல பார்த்தீங்கன்னா, அது வேற மெத்தட்ல இருந்திருக்கும். அது மெத்தடே வேறவா இருந்திருக்கும். பட் ஆனா, ஒரு 2 ஸ்டெப்ப வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஒரு இன்புட், அவுட்புட்ட எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான டைம் வேஸ்ட் ஆயிடும். இது நெறைய சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 5 ஸ்டெப்போ, 6 ஸ்டெப்போ அ நீங்க ஒரு லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கல்ல, ஒரு ஒரு ஆல்பாபெட்டிக்கல் டிசெண்டிங் ஆர்டர், இல்லன்னா அசெண்டிங் ஆர்டர், இல்ல லாஸ்ட் லெட்டர் வச்சு போறாங்க, இல்லன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு போறாங்க. இந்த மாரி நீங்க ஒரு ஒரு லாஜிக் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கல்ல, அத 5 ஸ்டெப்லும் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிருங்க. அது என்ன இல்ல ஒரு 30லேருந்து ஒரு 45 செகண்ட்ஸ் தான் ஆகும். அத செக் பண்ண. அத பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா, ஒரு 8 நிமிஷம் வரை வேஸ்ட்டா போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தேவையில்லாம பேனிக்கும் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் காமா எல்லா ஸ்டெப்லயும் நீங்க நீங்க யோசிச்ச மெத்தேட் தான் அந்த இன்புட், அவுட்புட்ல இருக்கா? அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேப்பர்ல நீங்க குடுத்துருக்கக்கூடிய இன்புட்டுக்கு எடுத்து எழுதுனா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி. இன்புட், அவுட்புட் கரெக்ட்டா நீங்க உங்களுக்கு லாஜிக் கிளிக் ஆச்சுன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு மேல நீங்க இதில ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுவரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியும் ஒரு க்ளூ கூட உங்களுக்கு இல்ல. இது இப்படிதான் வரும்னு ஒரு ஐடியா இல்லன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டினுக்கு போயிருங்க. பசில் அப்படி இல்லன்னா கூட மிஸ்செலேனியஸ்க்கு போயிடுங்க. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்ல 1 ஆர் 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்புட், அவுட்புட்ட கிராக் பண்ண முடியாதவங்க. ஓகேங்களா. இன்புட், அவுட்புட் நல்லா வேகமா போடுவேன் சார். எனக்கு நல்லா வரும். நான் லாஜிக் யோசிச்சுட்டேன் அப்படின்னா, இன்புட், அவுட்புட்டையும் பசிலையும் சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. எது பெட்டரா இந்த இன்புட், அவுட்புட் போட்டா பெட்டரா இருக்குமா? இல்ல இந்த பசில போட்டா பெட்டரா இருக்குமா? ஒரு சில எக்ஸாம்ல இன்புட், அவுட்புட் ஈஸியா இருக்கும். ஒரு சில எக்ஸாம்ல பாக்ஸ் பசில் ஈஸியா இருக்கும். இல்ல ஃப்ளோர் பசில் ஈஸியா இருக்கும். எ ஏதோ ஒண்ணு கஷ்டமா கேட்டிருப்பாங்க. ஸோ, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது பெஸ்ட்டு? இந்த பேப்பருக்கு எது அட்டெண்ட் பண்றது பெஸ்ட்டுன்ட்டு, அதில இந்தந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்புட், அவுட்புட்ல முக்கியமா இந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டரான சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஆர்டரிங்லேருந்து ஒரு 8 மார்க் வர கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் 2, 3 செட்டு கேட்டிருப்பாங்க. அ அத அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்புட் பசில்ல சூஸ் பண்ணி எது எதெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அத அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது பார்ட் 2. இதுக்கு டைமிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு டைமிங் கிடையாது. ஒவ்வொருத்தரு 4 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவாங்க, 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவாங்க, 7 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய டைம்ல தான் நீங்க பசில் இன்புட் போடுறீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க நான் உதாரணத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த பேப்பர்ல இன்இக்வாலிட்டியும், பிளட் ரிலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். 5 டூ 6 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன் 8 கொஸ்டின் ஓகேங்களா? அப்ப நமக்கு மீதி இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு 1 நிமிஷம் போயிடும். 7 மினிட்ஸ் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 23 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த 23 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மினிட்ஸ் 2 டூ 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் லாஸ்ட்ல. லாஸ்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிடணும். அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 20 மினிட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்புட், அவுட்புட், பசில்ல இல்ல சீட்டிங்கோ எது உங்களுக்கு வேணுமோ அத அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது நீங்க 23 நிமிஷமும் அட்டெண்ட் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, 3 பசில் அட்டெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். 3 பசில் அட்டெண்ட் பண்றாங்க. இந்த 20 நிமிஷத்துல 3 பசில் பிளஸ் ஒரு இன்புட், அவுட்புட்.
2 பெரிய பசில், ஒரு குட்டி பசில், ஒரு இன்புட், அவுட்புட் ஒரு 4 செட் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். 3-4 செட் இதுலேருந்து அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு, மீதி ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க பசில் எடுக்கக்கூடாது. அந்த டைம்ல அட்டெண்ட் பண்றதுக்குன்னு நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாபிக் தான் மிஸ்செலேனியஸ். மிஸ்செலேனியஸ் கண்டிப்பா இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். இந்த மாதிரி சீரியஸ் பேஸ் பண்ணி, இதில அந்த வேர்ட் பேஸ் பண்ணி, வவல் இன்கிரீஸ் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட்டா ப்ரீவியஸ் லெட்டர், வவல் நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எது ரிப்பீட்டடா இருக்கு. இல்ல 3 லெட்டர் என்ன, 5த் லெட்டர் என்ன, இந்த மாதிரிலாம் வேர்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஆட் மன் அவுட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் மார்க்ல பிளட் ரிலேஷன் கேட்டுருக்காங்க போன வருஷம். இல்ல இன்னொரு ஷிஃப்ட்ல. இந்த ஷிஃப்ட்ல. ஓகேங்களா? கோடிங், டிகோடிங். சிங்கிள் மார்க்ல கோடிங், டிகோடிங் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கல்ல. இதில பாருங்க கோடிங், டிகோடிங், அசம்ப்ஷன் அது கிரிட்டிக்கல் ரீசனிங் வரும். அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி 5 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சிலாம் ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினுக்கு ரிலவென்ட்டா இருக்காது. இந்த ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் 2 டூ 3 மினிட்ஸ்ல நம்ம அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன் லாஸ்ட் 2 டூ 3 மினிட்ஸ்னா, இப்போ 2 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நீங்க போய் இந்த 1 மார்க் கோடிங், டிகோடிங்கையோ எங்க இருக்கு? இது 1 மார்க் கோடிங், டிகோடிங்கையோ இல்ல இந்த டேட்டா சஃபிஷியன்சியோ நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, 2 மினிட்ஸ்ல இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க பதற தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின கம்ப்ளீட் பண்ணாவாச்சும் உங்களுக்கு அந்த 1.25 மார்க் கிடைச்சிரும். இல்ல இத கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு டேட்டா சஃபிஷியன்சி 2 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா, இந்த 2 மினிட்ஸ்ல உங்களால ஒரு பசில சால்வ் பண்ண முடியுமா? அப்படியே சால்வ் பண்ணா கூட அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும். அண்ட் பேனிக்ல கடைசி 2 மினிட்ஸ்ல அது கொஞ்சம் டஃப். அதனால ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். என்கிட்ட ஒரு 6 மினிட்ஸ் இருக்கு கடைசில. ஓகேங்களா? இந்த 23 மினிட்ஸ்ல நான் ஒரு 17 மினிட்ஸ்ல 3 செட் பசில் போட்டேன். என்கிட்ட 6 மினிட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமா இருக்கு. டெஃபினட்டா நீங்க ஒரு 6 மினிட்ஸ்ல ஒரு பசில கிராக் பண்ணி, அதில இருக்கக்கூடிய 5 கொஸ்டினையும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கடைசி 16 மினிட்ஸ்ல நீங்க இத ட்ரை பண்ணலாம். எப்போ 17 மினிட்ஸ் அத மத்த பசிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 6 நிமிஷம் இருக்கும்போது. இல்ல சார், என்னால அந்த பசில கிராக் பண்ண முடியாது. எனக்கு பயமா இருக்கு, பேனிக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அந்த 5 கொஸ்டினுக்கு டார்கெட் பண்றதுக்கு பதிலா, நீங்க இந்த மாரி சிங்கிள் கொஸ்டின் டார்கெட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நல்லா உங்களுக்கு ஸ்பீடு இருக்குன்னா, 6 நிமிஷம் அதுக்கு மேல இருக்கும்போது பசில் சூஸ் பண்ணிறலாம். சில பேர் 5 நிமிஷம் இருக்கும்போது கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி அந்த பசில் எந்த மாதிரியான பசில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 டூ 6 மினிட்ஸ் அப்படிங்கிறது எய்தர் நீங்க கான்ஃபிடென்ட்டா பசில் போலாம். இல்ல இந்த மாரி சிங்கிள் மார்க் போயிடலாம். ஆனா, அங்க 2 டூ 3 மினிட்ஸ் தான் இருக்குன்னா, டெஃபினட்டா நீங்க சிங்கிள் மார்க் கொஸ்டின் தான் போணும். 6 மினிட்ஸ்க்கு மேல 7 மினிட்ஸ், 8 மினிட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா பசிலுக்கு போணும். 7 மினிட்ஸ், 8 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா, லாஸ்ட்ல பசில் சிட்டிங்க்கோ இல்ல பசில் சிட்டிங்க்கு போறது பெட்டரு. ஓகேங்களா? 5 டூ 6 மினிட்ஸ் இருக்கு சார் அப்படின்னா, நீங்க அ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். 2 டூ 3 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா 1 மார்க் தான். அதிகமா டைம் இருந்தா பசில், மாடரேட் டைம் இருந்தா உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி பசில் போனாலும் சரி, மிஸ்செலேனியஸ் போனாலும் சரி, மிஸ்செலேனியஸ்ல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா போலாம். ஓகேங்களா? இல்ல பஸ்ஸிலே போயிடலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி. 2 டூ 3 மினிட்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டா நீங்க சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ் அதுவும் மிஸ்செலேனியஸான இந்த டாபிக்ஸ் பிளஸ் டேட்டா சஃபிஷியன்சி உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி. இந்த மாரி தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? எகைன் நான் சொல்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. ரீசனிங் செக்ஷன்ல எந்த மாரி கேட்பாங்கன்னா, ஸ்கோர் பூஸ்டரான என்னென்ன டாபிக் நான் ஸ்கோர் பூஸ்டர்ன்னு சொன்னேன்? இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய பேட்டர்னான கோடிங், டிகோடிங் கேட்பாங்க. நியூ பேட்டர்ன் இல்லாம பழைய பேட்டர்ன் கோடிங், டிகோடிங் கேட்டிருந்தா, அதை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அ நியூ பேட்டர்ன்ல கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா, இதுக்கு முன்னாடி கேட்டதம்போது கோடிங், டிகோடிங் கேட்டது பழைய பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசில் சீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க. பசில் சீட்டிங் இதில பாருங்க போஸ்ட் பேஸ்டு, பாக்ஸ் பேஸ்டு, ஸ்கொயர் பேஸ்டு 3 பசில் கேட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல 4 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது ஆர்டர் எனக்கு இந்த பசில் கேட்டகரியில தான் வரும்.
அண்டு உங்களுக்கு மீதி எல்லாம் இன்புட், அவுட்புட் அந்த மிஸ்செலேனியஸ் போயிட்டாங்க. இந்த இந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர்ல சிலாஜிசம், ஆர்டரிங் ரேங்கிங் அண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு 8, 3 11 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் 1ல 8 மார்க் கேட்டிருந்தாங்க. ஷிஃப்ட் 2ல 11 மார்க் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் இதில ஷிஃப்ட் 1ல பசிலுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்துச்சு. செகண்ட் ஷிஃப்ட்ல பசிலுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா, அதில ஒரு ஸ்கோர் பூஸ்டர் எக்ஸ்ட்ராவா கேட்டிருந்தாங்க. அந்த 3 மார்க்குக்கு பதிலா தான் ஷிஃப்ட் 1ல என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 மார்க்குக்கு சொன்னேன்ல என்ன பசில்? பேரலல் ரோ பசில். 3 மார்க்கு ஓகேங்களா? 3 பசில் பேரலல் ரோ பசில் எக்ஸ்ட்ராவா. இதுக்கு பதிலா ஷிஃப்ட் 2ல அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா, ஒரு மிஸ்செலேனியஸ் எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். 18 டூ 20 மார்க்குக்கு 18 டூ 20 மார்க் கிட்ட உங்களுக்கு பசில்லேருந்து வந்துரும். 8 டூ 12 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர்ல வந்துரும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே மிஸ்செலேனியஸா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 18, 8 எவ்வளோ? 25. ஒரு 25லேருந்து 30, 25லேருந்து 26 தான். நான் ரவுண்டா 25 சொல்றேன். 25லேருந்து 30 வர இந்த ஸ்கோர் பூஸ்டர் பிளஸ் பசில்ல மினிமம் கவர் ஆயிடும். மீதி இருக்கக்கூடியத மிஸ்செலேனியஸ 2ஆ பிரிக்கலாம். அதிலேயே அட்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் 1 மார்க் மிஸ்செலேனியஸ், அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங் டேட்டா. இதெல்லாம் மிஸ்செலேனியஸே நம்ம 3ஆ பிரிக்கலாம். என்னன்னா, 1 மார்க் வரக்கூடிய சிங்கிள் மார்க் கொஸ்டின் மிஸ்செலேனியஸ், அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ மிஸ்செலேனியஸ்ல இந்த மாரி 3ஆ பிரிப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். 8லேருந்து 12 ஸ்கோர் பூஸ்டர், ஆ அதே மாரி 18லேருந்து 20 மார்க் பசில் சீட்டிங், மீதி இருக்கக்கூடியது மிஸ்செலேனியஸே 1 மார்க்கா பிரிக்கலாம், டேட்டா சஃபிஷியன்சியா பிரிக்கலாம், கிரிட்டிக்கல் ரீசனிங்கா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டர். கடைசியா இருக்கக்கூடிய 2 டூ 3 மினிட்ஸ்ல நீங்க இந்த மாரி மிஸ்செலேனியஸ்ல தான் ஏதாவது ஒண்ணு அட்டெண்ட் பண்ணணும். 5 டூ 6 இருக்கும்போது நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி 5 பசிலோ, சிட்டிங்கோ அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல மிஸ்செலேனியஸ் அட்டெண்ட் பண்ணலாம். 7 மினிட்ஸ்க்கு மேல இருக்கும்போது நீங்க பசில் சீட்டிங் இல்லன்னா ஸ்கோர் பூஸ்ட் இதுல ஏதாச்சும் ஒண்ணு தான் அட்டெண்ட் பண்ணணும். அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா தான் அடுத்து நீங்க இதுக்குள்ள போணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா கடைசி 2 நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா, 2 விஷயத்த நான் சொல்லுவேன். கடைசி 2 டூ 3 மினிட்ஸ்ல ஒரு பசில் சீட்டிங் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஆ அந்த இன்புட், அவுட்புட் அட்டெண்ட் பண்ணும்போது 5 ஸ்டெப்பையும் கிராக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பேப்பர்ல எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கரெக்ட்டா நீங்க கண்டுபிடிச்ச மெத்தட் கரெக்ட்டு தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்க பேப்பர்ல எழுதணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு நான் நெறைய வீடியோஸ் குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ அ சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. மேபி ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் நெறைய வீடியோஸ் குடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.